ஹலோ மாமா, எப்படி சோமையாக இருக்கிறீங்களோ? சோமையாக இருப்பீங்களென்று தெரியும். நீங்கள் சோமையாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டும். அப்பாவுக்கு அடுத்த இன்னொரு அப்பா நீங்கள் தான். எனக்கு ரெண்டைக்குமே நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். எனக்கு 2 அப்பாக்கள் நினச்சி கொண்டு தான் இருக்கிறேன். இவருக்கே தெரியாத மாமா, எனக்கு செய்யணுமெண்டு ஆசையாக இருந்தது. 2 ஆயுசோட நல்ல வடிவாக இருக்கணும், நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் நீங்கள் 100 காலம் வாழணும் மாமா. அதான் எங்களுடைய ஆசை. இந்த இடத்துல எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறோம் மாமா. அப்பா இல்லைன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட வேறு எதுவுமே எனக்கு கவலை இல்லை. வணக்கம் அப்பா. வணக்கம். வணக்கம் அம்மா. நாங்க ஹவி சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன கொண்டாட்டம் உங்களோட வீட்டுல? பிறந்த நாள் கொண்டாட்டம். யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு. இப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அவருக்கு 2 வயது. அவ உங்களுக்கு பர்த்டே என்னபடியா அவையும் பக்கத்துல குட்டி வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. உங்களோட பிறந்த நாளுக்காக இன்னைக்கு உங்களோட அன்பான உறவு ஒருத்தங்க உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அன்பளிப்புகள் தந்திருக்கிறாங்க. உங்களோட கையில கொண்டே இன்னைக்கு சேர்க்க சொல்லி அதுக்கு தான் வந்திருக்கிறோம். தருவோமா? ஓகே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தட்டு நிறைய ஒரே காசா தான் இருக்குது. எவ்வளவு காசு இருக்கு? 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய். சரி, நீங்க ஆறுதலா அதை எண்ணி எவ்வளவு பார்த்து கொள்ளுங்க. அப்ப யார் அனுப்பி இருப்பாங்க? தெரியலையா? சரி, அம்மாட்ட கொடுங்க. என்ன மற்ற கிஃப்ட்களையும் பார்ப்போம். நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது அவங்களோட ஆசை. அதனால உங்களுக்கு நிறைய பழங்கள் தந்திருக்கிறாங்க. 2 பழங்கள் எங்களோட உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா தானே இருக்கு சாப்பிட்டா. அதனால உங்களோட ஆரோக்கியத்துல ஒரு அக்கறையான ஒரு ஆள் இதை அனுப்பி இருக்கிறா. சரி, ஓகே. அதையும் வாங்குங்க. கவனம் கீழே வைங்க. போயிட்டா இருந்தா சரி. படபடன்னு கிஃப்ட் எல்லாம் வாங்குறீங்க. யாரு தந்திருப்பா? தெரியுமா யாருன்னு? தெரியல. இன்னும் யோசிக்கையும் ஒன்றும் ஞாபகம் வர மாதிரி இல்ல. சரி, இதுக்கு முதல் யாராச்சும் இப்படி கிஃப்ட் தந்திருக்கிறாங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். என்ன ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால யாருன்னு தெரியல. அப்ப இன்னைக்கு நீங்க யாராவது இங்க இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? யாரு இல்ல? மகன் இல்லையா? ஏன் மகன் வெளியில இருக்கிறார்? வேறையெல்லாம் போயிட்டு அப்படியா? சரி, என்ன பேரு உங்களோட மகனுக்கு? சுதாகர். அந்த பேர்ல வேற இல்ல. என்ன? சரி, ஓகே. அப்ப எத்தனையாவது பிறந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு? 75. நான் அதை பார்த்துட்டு 15 நினைச்சேன். இன்னடா 15 வயசு பிறந்த நாள் கூட லேட்டா கொண்டாடுறாங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே. உங்களோட 75வது பிறந்த நாளை நீங்க சந்தோஷமா கொண்டாடுறீங்க. உங்களோட சந்தோஷத்துல இன்னைக்கு கலந்து கொள்ள முடியாத ஒருத்தங்க தான் உங்களுக்கு இந்த அன்பளிப்பு அனுப்பி இருக்கிறாங்க. அத உங்களோட வாயால சொன்னீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. யாரு? ராசனா? யார் அது? உங்களுக்கு யார் அவங்க? தம்பியா? பிடிக்குமா அவங்கள? ஏன் அவரெண்டு சொல்றீங்க? இல்ல, காரணம் இருக்குன்னு தானே. ஒருத்தங்க நாங்க சொல்றோம்டா காரணம் இருக்குன்னு தானே. ஏன் அவரை சொல்றீங்க? வெளிநாட்டுல இருக்கிறதால அனுப்பி விட யோசிக்கிறீங்க. அப்படியா? ஏன் இங்க இருக்கிற யாருமே அனுப்ப மாட்டாங்க? எல்லாரும் அந்த கிஃப்ட் தந்து நீ என்ன அனுப்புறது? சரி, இப்ப நான் வச்சிருக்கிற கிஃப்ட தந்தா யாருன்னு தெரியும். அப்ப தருவோமா வேணாம்? சரி, அம்மாட்ட கேட்டு பாருங்க யார் அனுப்பி இருப்பாங்க. அவ அந்த தட்டை வாங்கிட்டு தான் செட்டில் ஆயிட்டா. சரி, அவ இன்னைக்கு கதைக்க மாட்டான். நீங்களும் அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்களே. மனைவி தானே முக்கியம். என்ன மனைவிக்கு பிறகுதானே எல்லாம். சரி, உங்களோட இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க உங்களுக்காக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அதோட கேட்போமா? கேட்டா சிலவுல யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். கேட்போமா? ஹலோ மாமா, எப்படி சோமையாக இருக்கிறீங்களோ?
சோமையாக இருப்பீங்களென்று தெரியும். நீங்கள் சோமையாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு மாமா இன்றைய நாளில் இந்த பிறந்த நாளை கொண்டாடல ரொம்ப சந்தோஷம் மாமா. எங்களுக்கு எனக்கு அவ்வளவு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் இப்படியாவது ஒரு பர்த்டே செய்து பார்க்கணுமென்று தான் நெடுகை விரைக்கிட்ட கதைப்பேன். இது உங்களோட சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷமும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன நல்லபடியாக இந்த பிறந்த நாளை செய்யுங்கோ. இந்த சர்ப்ரைஸ் செய்கிறதுல எனக்கு நல்ல சந்தோஷம். அப்பாவுக்கு அடுத்த இன்னொரு அப்பா நீங்கள் தான் எனக்கு. ரெண்டைக்குமே நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். எனக்கு 2 அப்பாக்கள் நினச்சி கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அதையில் எனக்கு இது செய்து பார்க்குறதுல சந்தோஷம். இவருக்கே தெரியாத மாமா எனக்கு செய்யணுமெண்டு ஆசையாக இருந்தது. அப்போ இது எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக செய்யுங்க மாமா. நீண்ட ஆயுசோட நல்ல வடிவாக இருக்கணும். நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் நீங்கள் 100 காலம் வாழணும் மாமா. அதுதான் எங்களுடைய ஆசை. இந்த இடத்துல எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன் மாமா. அப்பா இல்லைன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட வேறு எதுவுமே எனக்கு கவலை இல்லை. எனக்கு நல்ல சந்தோஷம். உங்களுக்கு செய்து பார்க்குறதில்ல வடிவா சந்தோஷமாக செய்யுங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? மருமகளா? குரல்லையே பிடிச்சிட்டீங்க. என்ன பேரு உங்களோட மருமகளுக்கு? சுமிதா. சுமிதா. எல்லாரையும் அழ வச்சுட்டோமா? சரி, இன்னைக்கு பர்த்டே போய் அழக்கூடாது. சரி, அவன் மருமகளுக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களுக்காக? இவ்வளவு ஆசையா நன்றிதான் சொல்லணும். சரி, உங்களை இன்னொரு அப்பாவா அவங்க நினைக்கிறேன்றத அவங்களோட வாய்ஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அவங்க இன்னொரு மகளா நீங்க பாக்குறீங்களா? அவங்கள இன்னொரு மகள் என்ன மருமகளா இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது உங்களை நம்பி வரைக்க அவங்க மகளா தான் நீங்க பாக்குறீங்க. எல்லாரும் அப்படித்தானே? சரி, ஓகே. உங்களோட மகளா இருக்கிறதாலதான் தங்களோட அப்பா இல்லையென்றாலும் உங்களை தங்களோட அப்பாட இடத்துல நினைச்சு இன்றைக்கு உங்களோட சந்தோஷமான தருணத்துல அவங்களால கலந்து கொள்ள முடியாம போயிட்டு நிறைய இடர்பாடுகள் அவங்களால வர முடியல. அவங்க இல்லாட்டியும் அவங்களோட அன்பளிப்பு இந்த நாள்ல உங்களோட கையில சேரணும் என்று அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் எங்களை அனுப்பியிருந்தாங்க. தாங்க இல்லையென்றாலும் அந்த இடத்த உங்களை போய் சந்தோஷப்படுத்திட்டு தங்கள் சார்பில் உங்களை சந்தோஷப்படுத்தணும் தான் எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களோட மகனுக்குன்னு தெரியாது. அவங்க உங்களோட மகனிட்ட கேட்டு இதை செய்யணுமென்று அவங்க யோசிக்கல. ஏன்னா அவங்க உங்களை தன் அப்பாவா நினைக்கிறதால அவ்வளவு அன்போடு இருக்கிறதால அவருக்கு மேலால அன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு அவங்களாவே செய்யணுமென்று அவருக்கு தெரியாம இந்த அன்பளிப்பு எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சரி, ஸ்பெஷலா உங்களுக்கு இன்னொரு கிஃப்டும் இருக்கு, அதையும் ஓப்பன் பண்ணி. அழகான ஒரு பையன் போட்டோ ஒன்று இருக்கு, திருப்பி பாருங்க. என்ன? சரி, ஓகே. உங்களுக்கு இன்னொரு வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்திருக்கு, ஒரு கேட்போமா? அது Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Appa. Happy birthday to you. இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் அப்பப்பா. உங்களோட மருமகள் உங்களுக்காக ஒரு கவிதை ஒன்று அவங்க தான் இதுல போட்டிருக்கிறாங்க. அதை வாசிச்சு காட்டுவாங்க. சரி. அன்பை தெரியாமல் காட்டுவதிலும் மாமா, இன்பத்தை மட்டுமே தன் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுத்த அப்பா, தன் பேர பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லிக் கொடுத்த அப்பப்பா, இன்று உங்கள் 75வது அகவை நாளில் நாங்கள் அருகில் இல்லை என்றாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நிற்கும். அன்புடன் மகன், மருமகள், பேரப்பிள்ளை. சரியா? அவங்க குடும்பமா சேர்ந்து இன்னைக்கு உங்களோட சந்தோஷத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்றாங்களாம். இப்படி உறவுகளை பாக்குறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல. இப்பவும் இப்படி உறவுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட இந்த அன்பு அக்கறை இப்பவுமே நிறைய காலம் தொடரணும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்றோம். உங்களோட மகனும் மருமகளும் பேரப்பிள்ளைகளும் சீக்கிரம் உங்களை வந்து பாப்பினம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். உங்களை பார்க்கலைன்னு அவங்களுக்கு சரியான கவலை. சீக்கிரம் உங்களை வந்து பாப்பினம் என்று அவங்க சொல்லி இருந்தாங்க. அதையும் சொல்றோம். நீங்க இந்த அன்பை தொடரணும் என்று ஹாகி சர்ப்ரைஸ் சார்பா நாங்களும்
அப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா.